பேசுங்க சிஎம் பேசுங்க சிஎம்னு சொல்லி இன்றைக்கி விஜய் பேசி பொழந்து எடுத்து விட்டார். சொல்லும் போது தெளிவாக சொல்லிட்டார், எங்களுக்கு ஈவேராவனுடைய நாத்திகத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கி திமுகவை அவர் அடிச்சிருக்கிற அடி, இதே அடியே போன எதிர்கட்சியாக இருக்கும்போது ஏன் எடப்பாடி செய்யலைன்னா இப்போ வரிசையாக பதிவுகளெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் என்ன நினைச்சீங்க, எல்லாரும் தற்குறின்னு அவங்கள போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி ஏறி அடிக்கிறாங்க. ஒவ்வொரு சேகர்பாபுக்கு பதில், செந்தில் பாலாஜிக்கு பதில், ஒவ்வொருத்தருக்கும் பதில். கடைசியில் உதய்க்கு இன்றைக்கி விஜய் பதில் கொடுத்துட்டாரு. வெளியில் போய் தான் இப்போ அறிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு உதயானை. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இல்லாமல் தாவேகா வந்து இப்போ ஆட்சி அமைச்சிருக்கு. அந்த அமைச்சர்களை நீங்களே இப்போ பாராட்டி பதிவிட்டிருக்கீங்க. தாவேகா அமைச்சர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன். திராவிடம்னு பேர் இல்லாத ஒரு கட்சி 60 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்திருக்கு. பேர் மட்டும்தான் இல்லைன்றீங்களா? பேர் இல்லை. நீங்கள் சீமான் கட்சி ஆரம்பிக்கும் போது நாம் தமிழர்னு பேரை வச்சுட்டு நான் திராவிடத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு ஓங்கி குரல் கொடுத்தார். திராவிடம் என்றதே தமிழருக்கு எதிரிதான். நீங்கள் திராவிடம்னா எல்லாத்தையும் தான் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு, தமிழருக்கான கட்சி இல்லை அப்படின்னு தான் சீமான் பெரியார் எதிர்த்ததுக்கு காரணமும் திராவிடம் என்பதை எதிர்த்தது தான் காரணம். பெரியார் போட்டு சீமான் நல்ல தோல் விரிச்சார், நீங்கள் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகம், திராவிட வெற்றி கழகம் இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவிலேருந்து பிரிஞ்ச மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விஜயகாந்த் கட்சி தேசிய திராவிடத்தில் ஒரு தேசியத்தை செத்தாங்க, அவ்வளோதான். அது ரீஜனல் திராவிடத்துலேருந்து தேசிய திராவிடம். அதிமுகவே அண்ணா திராவிட முன்னேற்ற அகில இந்தியா அதிமுகன்னு வந்தது. ஆனால் திராவிடம்ங்கிறது இருந்தது. அப்போது முதல் மாற்றமே எங்கேயோ ஒரு இடத்துல திராவிடம் இல்லாத பெயருக்காது, கொள்கையில் இருக்கா இல்லையாங்கிறதான் பெயருக்காது. 60 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிடம் என்ற பெயர் அப்படி தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. இது முதல் பார்வை. முழுசாக எரிஞ்சாச்சா அப்படிங்கிறது தான் நான் போக போக தெரியும். ரெண்டாவது, நேற்று விஜய் பேசிட்டார், பேசுங்க சிஎம் பேசுங்க சிஎம்னு சொல்லி இன்றைக்கி விஜய் பேசி பொழந்து எடுத்து விட்டார். சொல்லும் போது தெளிவாக சொல்லிட்டார், எங்களுக்கு ஈவேராவனுடைய நாத்திகத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறேன். இதே விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி பேசி இருந்திருக்கலாம் பல இடத்துல. அதாவது இந்த திமுகவினுடைய விரிச்ச வலையில் பல இடத்துல எடப்பாடி விழுந்தாருங்கிறதுல எனக்கு என்னுடைய பார்வை இருக்கிறது. இல்லையா, இது இல்லை. ஏன்னா அந்த வலையில் அவங்கெல்லாம் விழலை. யாரெல்லாம் விழலை? எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ விழலை. எடப்பாடி பிஜேபியிலேருந்து பிரிஞ்சு போன உடனே கூட நெச்சில் திருநீர் இல்லாமல் எஸ்டிபிஐ மாநாட்டில் போய் உட்காந்தார். அந்த வேலையை ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ செய்திருக்க மாட்டார்கள். நீங்கள் ஒருத்தர் எது ட்ராப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி அந்த இடத்துல விஜய் கொஞ்சம் தெளிவாக வருகிறார். அதாவது இன்றைக்கி திமுகவை அவர் அடிச்சிருக்கிற அடி, இதே அடியே போன எதிர்கட்சியாக இருக்கும்போது ஏன் எடப்பாடி செய்யலைன்னா இப்போ வரிசையாக பதிவுகளெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, மக்கள் வலுவான திமுக எதிர்ப்பை எதிர்பார்க்கிறார்கள். இது ஒன்று. நான் சொன்ன மாதிரி 2 நாள் அசெம்பிளி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நினைச்சீங்க, எல்லாரும் தற்குறின்னு அவங்கள போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி ஏறி அடிக்கிறாங்க. ஒவ்வொரு சேகர்பாபுக்கு பதில், செந்தில் பாலாஜிக்கு பதில், ஒவ்வொருத்தருக்கும் பதில். கடைசியில் உதய்க்கு இன்றைக்கி விஜய் பதில் கொடுத்துட்டாரு. வெளியில் போய் தான் இப்போ அறிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு உதயானை. அதனால் அரசியலில் தயவு செய்து இந்த அடுத்த ஆளை மட்டமாக நினைக்கிறது, பேசுகிறது, எக்கத்தாளம் பேசுகிறது, இதிலேருந்து திமுக மாறணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இன்னும் அடி வாங்கிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு தாவேக்காவினுடைய அசம்பிளினுடைய பெர்ஃபார்மன்ஸு இல்லை. 2 விஷயம் சொல்லிட்டாங்க. நாங்கள் மத்திய அரசும் கூட தேவையில்லாத மோதல்களுக்கு போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதை விட எனக்கு என்ன நல்ல விஷயம் வேணும், தேசிய கீதம் விஷயத்தில்
கரெக்டான காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் கண்மூடித்தனமான பாஜக எதிர்ப்பு, கண்மூடித்தனமான மத்திய அரசனுடைய எதிர்ப்பு அப்படின்னு ஒன்று எதிர்ப்பு இல்லை என்று வரும்போது இந்த கட்சி இப்போதைக்கு நல்ல கட்சி தான். அதாவது திமுகவுக்கு மாற்றாக வந்த வகையில் இந்த கட்சி இப்போது நன்றாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. எனக்கு சரியாக ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல சார். கடைசியாக நான் உங்கள்கிட்ட எடுத்த ஒரு பேட்டியில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க தாவேக்கா பற்றி கேள்வி கேட்டதுக்கு அத்தைக்கு மீசை முளைக்கிட்டும் அதுக்கப்புறம் பேசுவோம் தாவேக்கா பற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து இவங்க ஆட்சிக்கே வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பாஜக வந்து அவர்களை வந்து இன்னும் பெரிய லெவலில் பொறுப்படுத்தலை. ஏன்னா இந்த தேர்தலில் அதிமுக வந்து திமுக ஒரு போட்டி எடுத்துக்கிட்டாங்க, திமுக அதிமுக ஒரு போட்டி எடுத்தாங்க. எப்படி சீமானை பார்த்தாங்களோ அதே பார்வையில் தான் விஜயுமே பார்த்தாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாஜக வந்து விஜய் ஒரு பொருட்டாக எடுத்துக்கிட்டு அவருக்கு எதிராக அரசியல் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னு எடுத்துக்கலாமா இனிமேல்? ஆமாம் ஆமாம் சார், இது வந்து எல்லாருமே விஜயனுடைய வெற்றி இவ்வளோ எதிர்பார்க்கல, எல்லாருமே ஒப்புக்கொண்டுட்டாங்க. உண்மையை சொல்கிறதுனா விஜய் கட்சியிலேயே அவங்க இவ்வளவு நம்பர் எதிர்பார்த்துருப்பாங்களாங்கிறது தெரியாது. 30-40 சீட்டுக்கு மேலே எதிர்பார்த்துருப்பாங்க. என்ன நினச்சிருப்பாங்க, நம்மளை தேடி கூட்டணிக்கு வருவாங்கன்னு நினச்சாங்க. கடைசியில் இவங்க கூட்டணிக்கு அடுத்தவங்களை தேடி போக வேண்டிய நிலைமை வந்துட்டு அதை விஜயே வேடிக்கையாக சொல்லியிருக்கிறாருங்கிறதும் நம்ம செய்தியில் பார்க்குறோம். அதனால் அந்த இடத்துல நான் அத்தைக்கு மீசை முளைத்தால் பார்க்கலாம் என்று சொல்லும்போது அன்றைக்கு இருந்த காலகட்டம் அப்படித்தான் இருந்தது. அதை நான் மாற்றுக்கு சொல்லவில்லை. அப்படித்தான் எல்லா பத்திரிகையினுடைய சர்வேக்களும் இருந்தது. நான் ஒரு மீடியா பத்திரிகையாளருங்கிற முறையில் என்னுடைய பத்திரிகை கொடுத்த கணிப்பை தான் நானும் நம்பிட்டு இருந்தேன். அதில் வந்து எனக்கு இது சொல்கிறதுல எனக்கு வந்து பெரிய தயக்கம்லாம் இல்லை, சரிதானா. ஆனால் இன்றைக்கு பாஜக வந்து விஜய் எதிர்ப்பு எடுத்திருக்கிறோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கு. கடந்த 4-5 நாட்களாக நீங்கள் நயினாரனுடைய அறிக்கைகளை பார்த்தா, வானதியினுடைய அறிக்கையை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தாவேக்கா எதிர்ப்பை முன்னெடுக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது. எடுத்து தான் ஆகணும். நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் நாம் தாவேக்காவை சந்தித்து தான் ஆக வேண்டும். சந்திக்கிறார்கள், அதில் மாட்டுக்கிறது கிடையாது. இப்போ தாவேக்கா ஆட்சி அமைச்சது வந்து விஜய் கடைசியாக இப்போ ஒரு 1.5 மாதம் ஆட்சி அமைச்சுன்னு எடுத்துக்கலாம். இப்போ அவர் வந்து எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறது திமுக பக்கம் தான் நோக்கி போகுதே தவிர பாஜக பக்கம் இன்னும் திரும்பவே இல்லை. போகிற இடத்துலாம் வந்து பிரதமரை பார்க்குறாரு, துணை ஜனாதிபதியை பார்க்குறாரு, உள்துறை அமைச்சரை பார்த்துட்டு. இந்த இடத்துல எல்லாமே பாஜகவுடைய நட்பை தான் அவர் தேடி போகிறாரு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாமா? அப்படி ஏற்றுக்க முடியாதுங்க. ஏன்னா அவர் கொள்கை ரீதியாக பாஜக என்னுடைய எதிரின்னு சொன்ன இடத்துலேருந்து அவர் இது வரைக்கும் மாறலை. ஓகே, இன்னும் ஒன்றிய அரசு தான் குறிப்பிட்றாங்க. எந்த இடத்துலையும் கொள்கை ரீதியாக பாஜகவை வந்து எதிர்கட்சியாகத்தான் பார்க்குறேங்கிற எந்த இடத்துலையும் ஒரு மாற்றம். நிர்வாக ரீதியாக பாஜக கூட மோதல் இல்லை, கொள்கை ரீதியாக மோதல் உண்டு, நிர்வாக ரீதியாக மோதல் இல்லை. நிர்வாக ரீதியாகவும் மோதல் செய்தது திமுக ஒன்று. ரெண்டாவது, இவங்க ஆட்சிக்கு வந்தது பாஜகவை எதிர்த்து ஆட்சிக்கு வரலை. ஆமாம், ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவை எதிர்த்து ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கி அவங்கள யாராவது ஒரு ஆள் திருப்பி அடிக்க முடியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. இந்த ஆட்சி நிலைக்கவே நிலைக்காது, 1.5 வருஷம் நிற்கும், 2 வருஷம் இருக்கும், 6 மாதம் நிற்கும்னு சொல்லிகிட்டு இருக்கிற கட்சி திமுக. ஆகையினால் அவங்களுக்கு முதல் எதிரி அடுத்த 5 வருடத்துக்கு திமுகவாக மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் அதுதான் அவங்க பண்ணுவாங்க, அதுதான் பண்ணுறாங்க. இப்போ திமுக கூட்டணி எடுத்தவங்க எல்லாமே வந்து தாவேக்கா கூட்டணியில் போய் ஜாயின் பண்ணி அவங்க அமைச்சரையுமே வாங்கிட்டாங்க. கம்யூனிஸ்ட்டும் வாங்கலை, ஐயுஎம்எல்லும் வாங்கலை, விசிகா வாங்கியிருக்காங்க, காங்கிரஸ் வாங்கிட்டாங்கல்ல. இப்போ இவங்க 2 பேருமே ஐயுஎம்எல்லும் சரி கம்யூனிஸ்ட்டும் சரி நாங்கள் கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அமைச்சரவை வாங்கின இவர்கள் வந்து விசிகா வந்து நாங்கள் திமுக கூட்டணி தான் இன்னும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே வராரு. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, திருமாவளவனுக்கு ஸ்திரமாக ஒரு முடிவெடுக்க முடியாமல் தவிர்க்கிறார். ஆனால் அவர் திமுக கூட இருக்கிறதால அவருக்கு விருப்பம் இல்லைங்கிறது பழைய இடத்துல நாம் பார்த்துட்டோம். அவருக்கு அதுக்கு பின்னால் என்ன அழுத்தம் இருக்கிறதுன்னு நமக்கு தெரியலை. அந்த அழுத்தம் வெளியில் தெரியும் போது அது மாறும். மற்றபடி திருமாவளவன் பேசுவது வந்து உதட்டிலிருந்து பேசுகிறார், உள்ளத்திலிருந்து பேசவில்லை என்பது தான் என்னுடைய பதில். நிதிநிலை அறிக்கை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம்னு சொன்னாங்க. வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் பொதுவாக மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, அறநிலைத்துறையில் நடந்த ஊழல் குறித்து வெளியிடப்படுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது பெரிய ஏமாற்றமாக இருக்குது. இந்த வெள்ளை அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக தாவேக்கா அமைச்சரவையில் இருக்கக்கூடிய HRNC அறநிலைத்துறை அமைச்சரின் செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, நிதிநிலை அறிக்கை என்பது நிதிநிலை அறிக்கை தான். அதில் வந்து ஊழலை பற்றி சொல்லணும்னா அவசியம் இல்லை.
அதில் இவங்க இவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க, வேண்டாதது என்ன பண்ணியிருக்காங்க, வளர்ச்சிக்கு வாங்காத கடன் விரயம் பண்ணியிருக்கிறாங்க, அந்த விஷயமெல்லாம் நிதிநிலை அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான் எலெக்ஷன் நேரத்தில். அதை அசெம்பிளியில் ஒரு அறிக்கையாக கொடுத்து அதை பதிவு செய்திருக்கிறார்கள். புதுசாக ஒன்றும் சொல்லலைங்கிறதுல எனக்கும் மாட்டுக்கருத்து கிடையாது. ஆனால் எது பதிவு செய்யப்பட வேண்டுமோ சட்டமன்ற பதிவுகள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். அதுக்கு மேலே அந்த நிதிநிலை அறிக்கையில் நான் பார்க்குறது ஒன்றும் இல்லை. ஹெச்ஆர்என்சியை பொறுத்தளவில் எனக்கு இன்னும் அவர்கள் மேலே முழு திருப்தி வரவில்லை. ஆனால் 2 விஷயத்தில் நான் அவங்கள பாராட்டுறேன். ஒரு 260 கோடிக்கு இவர்கள் என்னதுக்கெல்லாம் டெண்டர் விட்டுருந்தாங்களோ அதெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க வீணா. அதாவது 2 விஷயம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கோயில் வருமானம் என்பது அதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குத்தான் செலவு செய்யப்படும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. 2வது சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த 2 விஷயத்தையும் நான் பாராட்டுறேன். எப்படி வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். அதே நேரத்தில் திருப்பரங்குன்ற விஷயத்தில் இந்த அரசாங்கத்தினுடைய இவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடி தீர்ப்பது தேவையில்லாத ஒரு விஷயம். இங்கே இவர்களும் திமுகவை தானோ என்ற எண்ணத்தை வலியுறுத்துகிறது. குறிப்பாக நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அவர் அசெம்பிளி தன்னுடைய சட்டமன்ற அலுவலகம் திறக்கிற இடத்துல மாணிக் தாக்கூரும் இந்த பக்கம் இவரும் போய் சு வெங்கடேசனும் போய் உட்கார வைக்கிறாங்க. சு வெங்கடேசன் தான் திருப்பரங்குன்றத்துக்கு பெரிய எதிரி, தமிழுக்கும் எதிரி தான் அவர். தமிழ் என்ற பெயரில் கீழடியில் பாலிடிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு வரலாற்று திரிபுவாதி. அந்த இடத்துல தாவேக்கா மாட்டிக்கொண்டு இருக்கிறது, சிக்கி கொண்டு இருக்கிறதுன்னு பார்க்குறேன். இந்த சிக்கல்லேருந்து தாவேக்கா வெளியில் வந்தால்தான் அது நல்லபடியாக நான் நினைக்கிற மாதிரி அறநிலையத்துறைக்கு வேலை பண்ண முடியும். இதை தெரிந்து சிக்கி இருக்கிறார்களா, தெரியாமல் சிக்கி இருக்கிறார்களா என்பதற்கு காலப்படும். சிறுபான்மையோடைய அழுத்தத்தில் திமுக மாட்டிக்கிச்சின்னு நம்ம சொல்லலாமா? அப்போது அதே சிறுபான்மையோட அழுத்தத்தில் தாவேக்கா மாட்டிக்கிச்சின்னு அப்போ எடுத்துக்கலாமா? ஓரளவு மாட்டிட்டு தாங்க இருக்காங்க, முழுசாக இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஜேசிடி பிரபாகர் என்ன பேசுகிறாரு, இப்போ வன்னியரசுக்கு ஒரு பாராட்டு நடந்தது. வன்னியரசுக்கும் ஜேசிடி பிரபாகருக்கும் ஒரு பாராட்டு விழா நடந்தது. அந்த பாராட்டு விழாவில் பீட்டர் அல்ஃபோன்ஸ் நீங்கள் பேசினதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆகவே இருக்கா இல்லையாங்கிறது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தேவாலயங்களில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு தனி நலன் அப்படி நல வாரியம், அதே இந்து கோயில்களில் இருக்கிற ஊழியர்களுக்கு நலவாரியம் இருக்கான்னு எனக்கு தெரியல. இல்லை, அப்போ நலவாரியம்னா எல்லா ஆலயங்களையும் உள்ள ஒரு நலவாரியம் தானே சொல்லணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அப்படி அந்த நலவாரியம் தேவாலய ஊழியர்களுக்கு நலவாரியம் அப்படி நீங்கள் முடிவு பண்ணி அரசு கணப்பணம் அதுக்கு கொடுக்குமானால் அப்போ தேவாலயங்களை அரசு கட்டுப்பாட்டில் எடுத்து விடுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம்ல, சொல்கிறதுக்கு உரிமை இருக்குல்ல. அதனால் ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ் பண்ணுகிறார்கள், சிறுபான்மை ராஜா பண்ணுகிறார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்காக பெரும்பான்மையை எதிரியாக சித்தரிக்கவில்லை. அதை நான் உறுதியாக போடுவேன். மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய இந்த வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை திமுகவும் எதிர்த்து இப்போ தாவேக அமைச்சரவையும் எதிர்க்கிறாங்க. இதில் இன்னொரு கேள்வியும் பார்த்தீங்கன்னா, அதிக வருடங்கள் சிறையில் உள்ள இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியும் தாவேக அமைச்சரவை கூட்டணி அமைச்சரவையெல்லாம் இதை ஒரு முன்னெடுப்பை எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க, இது சரியா? நான் வேடிக்கையாக சொன்னேன், இப்படி ஒரு அமைச்சர் போய் சட்ட அமைச்சர்கிட்ட போய் சமூக நீதிக்கான அமைச்சர் சட்ட அமைச்சர்கிட்ட போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு. இது வேலையாக இருந்தால் ஒவ்வொரு அமைச்சரும் அடுத்த அமைச்சர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த அமைச்சர் அவருக்கு கொடுக்கணும், அவருக்கு இவர் கொடுக்கணும், இவர் கொடுக்கணும். இதெல்லாம் அரசு முடிவு பண்ணணும். அமைச்சரவையில் நேரடியாக பேசலாம். இதை போய் வன்னியரசு போய் நிர்மல்கிட்ட கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா, இதெல்லாம் நான் இது ஒரு ஷோவாக பார்க்குறேன். என்ன அதனால் அப்படின்னா வெறும் ஷோ தானா, நடந்துடாதா? நடக்கக்கூடாது என்று பார்க்குறேன். அதே நேரத்தில் நடந்துவிடக்கூடாது என்பதில் இந்து இயக்கங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறேன். மற்றபடி இது அலட்சியப்படுத்தக்கூடிய விஷயமாக நான் பார்க்கவில்லை. ஆனால் ஆபத்து இருக்கிறதா? இருக்கிறது. அவர்களை வெளியே விடலாமா? விடக்கூடாது. ஆனால் இவங்க கொள்கை ரீதியாக அப்படி ஒரு முடிவு எடுத்து விட்டார்களா? இன்னும் இல்லை. அதனால் பார்க்கலாம். இன்னொரு இது முக்கியமான கேள்வின்னு இதுதான் நினைக்கிறேன். என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, பாஜக ஒருவேளை திமுக கூட கூட்டணி வச்சிருமோ
அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. கூட்டணி வைக்குமா வைக்காதான்றதை விட பாஜக திமுக கூட்டணி வைத்தால் அது சரியா தவறா, பாதிப்பை பாஜகவிற்கு ஏற்படுத்துமா? ரொம்ப தெளிவாக அரசியல் புரிதல் அப்படிங்கிறது இங்கே தாங்க வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நான் மாற்றங்கள் எப்படி எப்படி வந்திருக்குன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். திமுக கூட கூட்டணி வைக்குமா அப்படின்னா அதுக்கான தேவை இல்லவே இல்லை. திமுக கூட கூட்டணி வைத்தால் வடக்கில் உள்ள கட்சிகளெல்லாம் பாஜக மேலே கோவப்படுமானா அவ்வளவு கோவப்படும். ஏன்னா நார்த்தில் திமுகங்கிறது அவ்வளவு காரி துப்புற அளவுக்கு இவங்க என்னெல்லாம் பேசினாங்கங்கிறதுனா நாமளே ஹிந்தியில் எடுத்து போட்டிருக்கோம். இந்து விரோதங்கிறதுனா பாஜகவே காமிச்சிருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் பாஜகவை மக்கள் நம்புகிறார்கள். பாஜகவால் ஒரு ஃபரூக் அப்துல்லா, ஒரு உமர் அப்துல்லாவை மாற்ற முடிந்திருக்கிறது என்று நம்புகிறார்கள். பாஜகவால் ஒரு மமதாவை தூக்கி போட முடியுங்கிறத நம்புகிறார்கள். தமிழ்நாட்டில் அப்படி ஏதாவது ஒரு பிரளயம் நடந்தால் அப்படின்னா நம்ம பேசலாம். பிரளயம் நடக்கும் நடக்காது அப்படிலாம் பேசலாம். ஆனால் என்னுடைய பார்வையில் திமுக பக்கம் பாஜக போக வேண்டிய அவசியமில்லை, போகாது. இது என்னுடைய ஆழமான பார்வை. ஆனால் நான் பாஜகக்காரர் கிடையாது, போகாது. அதே வேளையில் நிறைய மசோதாக்கள் இருக்குது, திமுகவினுடைய ஆதரவு தேவை. அது எதிர்கட்சியினுடைய ஆதரவு கோர்றது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு மசோதானா அவங்களுக்கு புரிய வச்சு நீங்கள் எதிர்கட்சியாகவே இருங்க, நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்குன்னா எப்போ பில்லு பாஸ் ஆகும்? அதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தி இல்லை நீங்கள் நடத்துங்க, நீங்கள் இந்த பில்லை ஆதரிங்க அப்படின்னு சொல்லி பாஜகவினுடைய பில்லை திமுக ஆதரித்தார். அதுவும் காங்கிரஸ் கைவழி விட்டதுனால அந்த கோபத்தில் திமுகவை ஆதரித்தார். திமுக கோபம் இருக்குது. இந்த நேரத்தில் நாம் சொன்னால் அவங்க வளைஞ்சி வருவாங்கன்னு பாஜக நினச்சி ஒரு நாட்டுக்கு சாதகமான நல்ல பில்லை நிறைவேற்றினா அதில் என்ன தப்பு கண்டுபிடிக்க முடியும்? நமக்கு தேவை நாட்டுக்கு சாதகமான சட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பது தானே. அது எப்படி நடந்தானே? அதனால் இந்த கேள்விகளுக்கான பதில் திமுக ஆதரவு கொடுத்து விட்டால் அப்படின்னா அது இஷ்யூவை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். தேர்தல் கணக்கில் அதை சொல்ல முடியாது. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள். நான் இருவருக்கும் நன்றி.